என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வியூவர்ஸில் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான பதிலே சொல்லலாங்க. அதாவது கடந்த 1.5 மாதங்களாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அடுத்த நாணய கண்காட்சி எப்போ நடைபெறுதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கான பதில் நிச்சயமாக இந்த காணொலியில் கிடைக்கும்னே சொல்லலாங்க. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நிறைய இடங்களில் நாணய கண்காட்சிகள் நடைபெறுவது கிடையாதுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் அதிக லெவலில் நாணய கண்காட்சி நடைபெறும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களில் மட்டும் தான் எப்பயாவது நடைபெறும். அப்படி ஒரு மாவட்டமாக தான் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்த நாணய கண்காட்சியானது நடைபெற இருக்குங்க. அதனால இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீங்க. நாணய கண்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழமையான விஷயங்களை ஒரே இடங்களில் பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு மியூசியம் மாதிரினே சொல்லலாம். பொதுவாக மியூசியம் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம பிரம்மாண்டமாக பார்ப்போமோ அதே போல் இந்த நாணய கண்காட்சிகள்லேயும் பிரம்மாண்டமாக பார்க்குற லெவலுக்கு எண்ணற்ற பொருட்கள் இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கிராமஃபோன், பழங்காலத்து நாணயங்களான ஜுவாலியர், சோழா, சேரா, பாண்டியா போன்ற எண்ணற்ற வகையான கிங்டம் நாணயத்திலேருந்து குறுநில மன்னர்கள் நாணயங்கள்லேருந்து எண்ணற்ற வகையான நாணயங்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 10,000 ரூபா, 5,000 ரூபா, 1000 ரூபா டினாமினேஷன் கொண்ட பணத்தாள்கள்லேருந்து எக்கச்சக்க வகையான பொருட்கள் விற்பனைக்கு வைக்கிருக்காங்க. அதனால் இது போன்ற வாய்ப்புகளை தவற விடாதீங்க. அதே போல் நாணய கண்காட்சிகளில் நாணயங்கள் வாங்க தான் முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, விற்பனை செய்கிறதுக்கு வழிகள் இருக்குங்க. அதுக்கு சில ட்ரிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாணய கண்காட்சி வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளாங்க நடைபெறும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டால் புக் பண்ணவங்க எல்லா நாணயங்களையும் ஒரு குறிப்பிட்ட லெவலில் பார்த்தீங்கன்னா நாணயங்கள் கொண்டு வருவாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையே தீர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. அப்படி தீர்ந்துருச்சுன்னா சனி, ஞாயிறு அந்த நாணயங்கள் அவங்கள்ட்ட குறைவாக தான் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் போய் நீங்கள் அந்த நாணயங்களை, அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாணயங்களை காட்டினீங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு தேவையான அந்த நாணயங்கள் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை காலையில் அல்லது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடணும். ஏன்னா நாணய கண்காட்சி காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில், அதாவது ஒரு மதியங்கிட்டலாம் போனீங்கன்னா கூட்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் நாணயங்கள் அவங்க வாங்க மாட்டாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போய்க்கோங்க. அதே போல் முடிந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள். ஏன்னா இது போன்ற நாணய கண்காட்சிகள் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்க. பொதுவாக நாணய கண்காட்சிகளில் நாணயங்கள் மட்டும் இல்லாமல் கிராமஃபோன் போன்ற எண்ணற்ற வகையான பொருட்களும் விற்பனை வைப்பாங்க. அதனால் இது போன்ற வாய்ப்புகளை முடிந்த லெவலுக்கு தவற விடாதீங்க. அதே போல் ஒரு பொருள் வாங்க விரும்புகிறீங்கன்னா ஒரே ஸ்டாலில் பார்த்துட்டு உடனே வாங்கிடாதீங்க. ஒரு 4-5 ஸ்டாலில் அதே பொருளை நீங்கள் பார்க்கலாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விலையை கொஞ்சம் கம்பேர் பண்ணி வாங்கலாம். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடித்த நாணயங்கள் கொஞ்சம் குறைவான விலையில் கிடைச்சாலே நமக்கு ஒரு பெரிய விஷயம் தான். அதனால் இந்த மாதிரி முறைகளை நீங்கள் முடிந்த லெவலுக்கு கையாளுங்க. இந்த நாணய கண்காட்சியானது பழனியில் தாங்க நடைபெற இருக்கு. இந்த நடைபெறும் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்தி கல்யாண மண்டபம், இந்தியன் வங்கி எதிரில், சண்முகாபுரம், பழனி, திண்டுக்கல் மாவட்டம். நடைபெறும் நாள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மே 27, 28 மற்றும் 29. நுழைவு கட்டணம் இலவசம் தாங்க. இந்த நாணய கண்காட்சி இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக நான் பதிவு பண்ணுறேன். அதே போல் நான் சொன்ன எல்லா தகவல்களும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்குங்க, பார்த்துக்கோங்க. வரலாற்று செய்திகள் தொடரும். நன்றி.